நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பேசினால் நல்லதை பேசுங்கள், இல்லை என்றால் அமைதியோடு இருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வாய் நம்முடையது, எனவே என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நீண்டதொரு அறிவுரை செய்வார்கள். கடைசியில் சொல்லுவார்கள், நான் நிறைய நல்லறங்களை உனக்கு போதித்திருக்கிறேன், எல்லா நல்லறங்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை சொல்லவா என்பதாக கேட்டார்கள். ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லித்தாருங்கள் யா ரசூலுல்லாஹ் என்றபோது நபி அவர்கள் தன்னுடைய நாவை நீக்கி குஃப அலைக ஹாதா என்பதாக சொன்னார்கள். இந்த நாவை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள் என்பதாக சொன்னார்கள். அப்போது ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், இந்த நாவால் பேசப்படுகிற பேச்சுக்கு கூட அல்லாஹ்விடத்தில் விசாரணை உண்டா என்பதாக கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன முஆதே இப்படி கேட்டு விட்டாய், நாளை மறுமையில் நரகில் அதிகம் தள்ளப்படுவது இந்த நாவு அறுவடை செய்யப்பட்டவைகளால் தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி பேச வேண்டும், எதை பேச வேண்டும் என்று இரண்டுமே இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, மக்களிடத்தில் நீங்கள் அழகிய முறையில் பேசுங்கள். மேலும் அல்லாஹ் சொல்லுவான், வகூலு கௌலன் சதீதா, நீங்கள் உண்மையை பேசுங்கள். லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கௌல், அருவருப்பான வார்த்தைகளை பேசுவதை அல்லாஹ் விரும்புவதில்லை. கொச்சையான வார்த்தைகள், கேட்பதற்கு காது கூசுகிற வார்த்தைகள், இவைகளை பேசாதீர்கள், அதை அல்லாஹ் விரும்புவதில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அழகிய முறையில் பேசுங்கள், சத்தியமானதை பேசுங்கள், அருவருப்பில்லாததை பேசுங்கள் என்று வார்த்தைக்கு கட்டுப்பாடுகளை மார்க்கம் விதிக்கிறது.